ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடை ரிசல்ட் குறித்து தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதனால் அனைவருமே பார்த்தோன்னா இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான ரிசல்ட்டு எப்போ எப்போ அப்படின்ற மாதிரி தான் அனைவரையும் கேட்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக இன்று பார்த்தோன்னா ரிசல்ட்டு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு அஃபீஷியலாக தகவல் வெளியே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சில மாவட்டங்களுக்கு வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி செய்தியும் வெளியே இருக்குது. இருந்தாலும் அது அஃபீஷியலாக தான் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா வெளியாகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான ரிசல்ட்டு எப்போ அப்படின்றதான் எல்லாருடைய கேள்வியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களும் டிஆர்எஃப் சும்மா என்ன தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்போ தான் அப்டேட் ஆகும், கன்ஃபார்மாக எந்த ஒரு டேட்டும் சொல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை எப்போ தான் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்றத யாருக்குமே தெரியாமல் வச்சுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் எப்போ அப்டேட் பண்ணுவாங்க, இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் என்ன நிலைமையில் இருக்குது, உண்மை நிலவரம் என்னென்ன, இது யாருக்காச்சும் முன்னுரிமையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ரிசல்ட் எதன் மூலமாக அப்டேட் ஆகும், அப்பாயின்மெண்ட் ஆர்டரெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வழங்குவாங்க, நம்ம எங்கே வாங்குறது, இது மாதிரியெல்லாம் நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. அதனால் இந்த ரேஷன் கடை தேர்வுகளை முடித்துவிட்டு நேர்காணல் முடித்துவிட்டு அனைவருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைவருக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான தகவல் தான் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. அதனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்றத கூட்டுறவு தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா தகவல் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கூடிய விரைவில் அப்டேட் பண்ண போகிறாங்க. என்ன லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எப்போ நம்மளுக்கு ரிசல்ட் கன்ஃபார்மாக வெளியிடுவாங்க அப்படின்றத ஒரு டேட்டை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் அனைவருமே கேட்டுட்டு இருக்கீங்க. இதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இன்று சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி டிஆர் ஆப்ஷன்லாம் தகவல் வெளியாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது உண்மையா அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவே இருக்குது. இருந்தாலும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2023 கூட பார்த்தீங்கன்னா அவங்க ரிசல்ட்டு இன்றைக்கி அப்டேட் பண்ணுவோன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாத காலங்களாகவே அவங்க பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு அப்டேட் பண்ணாமே இருந்தாங்க. இருந்தாலும் அது முடிந்தது. இருந்தாலும் இப்போ இந்த மாதமாச்சு ரிசல்ட் அப்டேட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 24 ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இன்னுமே ரிசல்ட் அப்டேட் பண்ணலை. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் 5 நாட்கள் இருக்குது. அதுக்குள்ளேயே நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகும். அவங்க பார்த்தீங்கன்னா குழு தரப்புலேருந்து ஜனவரி லாஸ்ட் வீக்கில் ரிசல்ட்டு அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டு இன்னும் 5 நாட்கள் அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்று நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்த உடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். இருந்தாலும் சில மாவட்டங்களுக்கு இன்னுமே நேர்காணல் முடியாமல் இருக்கு இல்லையா. அந்த நேர்காணல் எப்போ நடக்கும், என்ன டேட்டில் நடக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே கேட்டுட்டு இருக்காங்க. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவருமே இந்த ஆவலுடன் இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் சில மாவட்டங்களுக்கு இனிமேல் நடக்கலை, அது முடித்தால் தான் நம்மளுக்கு ரிசல்ட் வருமா அப்படின்ற மாதிரியெல்லாம் எல்லாருடைய கேள்வியாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா எப்போ அவங்களுக்கு நேர்முக தேர்வு நடக்கும் அப்படின்னு வந்தால் அதே மாதிரி 25 இன்னும் ஒரு 2 நாட்களில் அவங்களுக்கு தேதி அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேர்காணல் நடக்காது இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு பின்ன தேதி அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளை தேதி அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் டிஆர் ஆஃபீஸ் மூலமாக தகவல் வெளியே இருக்குது. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடை வேலைக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் வெளியே இருக்குது. அதனால் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு கூடிய இன்னும் சில நொடிகள் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 90-95% மேலே முடித்துட்டாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் லிஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. சில மாவட்டங்களுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளியே இருக்குது. அதனால தான் இன்று ரிசல்ட்டை வெளியிடப்படுமா அப்படின்ற மாதிரி அனைவருமே எதிர்பார்க்கப்பட்டு வருகின்ற நிலையில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் இன்றைக்கும் அப்டேட் ஆகலாம். இருந்தாலும் இதில் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு 90% மேலே இது வரைக்கும் மாவட்ட வாரியாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு 2-3 நிலைகள் இருக்குது. அதெல்லாம் முடித்துவிட்டு தான் லாஸ்ட்டாக ஃபைனல் லிஸ்ட்டு அப்டேட் பண்ணுவாங்க. அதனால் ஃபைனல் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. இருந்தாலும் இன்னும் ஒரு 2-3 நாட்களில் சில மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியாக இல்லாமல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க.
அதனால் அவங்க ரெடி பண்ணின உடனே வந்து பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுப்பாங்க. இருந்தாலும் இதில் செலெக்ஷன்ஸ் ரெடியாக இருக்கக்கூடிய ஸோ மாவட்டங்களுக்கெல்லாம் இன்று சில மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகலாம். ஸோ அதனால் இந்த விற்பனையாளர் கட்டுனருக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண அனைவருக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான செய்தியாக தான் வந்து வந்திருக்கு. இருந்தாலும் இந்த வேலையில் யாருக்காச்சும் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னா, ஸோ முன்னுரிமை அப்படின்னா அந்த முதல் பட்டதாரியாக இருக்குங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இந்த ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள் அவங்களுக்கு முன்னுரிமை வந்து கிடைத்திருக்கு. அவங்க அதுவும் அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் வச்சுருக்கணும். ஸோ அதுதான் எம்ப்ளாய்மெண்ட்டு ஆஃபீஸ் மூலமாக அவங்க பதிவு பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா, இந்த வேலை அவங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து கிடைக்க போகுது. ஸோ அதனால் இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணக்காக வெயிட் பண்ணியிருந்த அனைவருக்குமே இவங்களுக்கெல்லாம் இந்த இதில் முன்னுரிமை கிடைக்கும். இருந்தாலும் எதன் அடிப்படையில் அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அனைவருமே 10th எதுவுமே எக்ஸாம் வந்து கிடையாதுல, ஒன்லி நேர்முக தேர்வு மூலமாக தான் அனைவருமே ரிக்ரூட்மெண்ட்டே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த மார்க்கை வச்சுக்கும் நீங்கள் 10th 12th எவ்வளோ மார்க் வந்து வச்சுருக்கீங்க, இதை விட்டு தான் மெரிட் லிஸ்ட் வந்து பண்ணி இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போ சில மாவட்டங்களுக்கு ரெடியாக தான் வந்து இருக்குது. இன்றும் வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி தகவலும் வெளியாகிருக்கு. ஸோ இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் இதில் முன்னுரிமை இவங்களுக்கு கிடைக்குது. இருந்தாலும் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக ஸோ நீங்கள் பதிவு பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்குள்ளே 2, 3 நிலைகள்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒன்று ஃபைனல் லிஸ்ட்டாக நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லாம் பதிவு பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸோ கன்ஃபார்மாக அதில் சீனியாரிட்டி அடிப்படையில் தான் வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனைவரையுமே ஸோ ரேஷன் கடை தேர்வாளருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்துடும். ஸோ அதனால் அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் ஆக போகுது. இருந்தாலும் இந்த ரிசல்ட்டு எதை மூலமாக அப்டேட் பண்ணுவாங்க, ஸோ எஸ்எம்எஸ் மூலமாக வந்து வருமா, ஸோ மெயில் மூலமாக வருமா அப்படின்றத எல்லாருடைய கேள்வியாக இருக்குது. இந்த செலக்ட் வந்து ஆயிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு மெயில் மூலமாக வரதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. இருந்தாலும் அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக வந்து வெளியிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ரிசல்ட்டு பார்க்கணும் அப்படின்னா அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்லேயே நீங்கள் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் வந்து வெளியாக போகுது. ஸோ அனைவருக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான செய்தியாக வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் ஜனவரி லாஸ்ட் வீக்கில் இல்லை பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் நாங்கள் ரிசல்ட் அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி தான் ரிசல்ட்டு அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் சில மாவட்டங்களுக்கு நேர்காணல் முடியாமல் இருக்குது. அவங்களுக்கும் பின்னர் நாளை முதல் வந்து தேதி அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு மிக மிக மகிழ்ச்சியான செய்தி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு ப்ராசஸிங்லாம் வந்து இருக்குது. கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான ரிசல்ட்டு அப்டேட் வந்து வெளியாக போகுது. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.